கப் ஷேப் நான் வந்து டாட் புடிச்ச பின்னாடி எனக்கு கப் ஷேப் வந்து கிராஸா போகுது. இப்ப நான் கட் பண்ணும் போது நேரா தான் கட் பண்றேன். நிப்பல் சென்டர் கரெக்டா நேரா தான் இருக்கு. பட் நான் ஸ்டிச் பண்ணும் போது பாத்தீங்கன்னா எனக்கு வந்து கப் ஷேப் வந்து கிராஸா போயிடுது. இது என்ன ப்ராப்ளம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருப்பீங்க. அதுக்கு ஒரு டிப்ஸ் சொல்றேன் பாருங்க. இப்ப நீங்க கட் பண்ணிட்டீங்க பிளவுஸ. ஸோ இப்படிதான் நீங்க கட் பண்றீங்க. இதுல என்ன மிஸ்டேக் பண்றீங்கன்னா சென்டர்ல இப்படி மடிச்சு புடிச்சு பாருங்க. கட் பண்ண பின்னாடி அப்படி மடிக்கும் போது இவ்வளவு தூரம் எக்ஸ்ட்ராவா வருது. ஆனா நீங்க பார்க்கும் போது ஷேப் கரெக்டா தான் இருக்கு. பட் இப்படி மடிக்கும் போது தான் உங்களுக்கு வந்து அந்த மிஸ்டேக் தெரியும். ஸோ இதை வந்து நீங்க சரி பண்ணா மட்டும்தான் கப் ஷேப் கரெக்டா வரும். இப்போ நீங்க இப்படியே இருக்கு, நீங்க தைக்கும் போது என்ன பண்ணுவீங்க, இப்படியே வச்சு தையல் அடிச்சிருவீங்க. அப்ப என்ன ஆகும், அப்பதான் வந்து கப் டாட் உங்களுக்கு கிராஸா போயிடும். ஸோ இதை சரி பண்றதுக்கு ஒவ்வொரு பிளவுஸ்லயும் நீங்க கட் பண்ண பின்னாடி இப்படி வந்து எக்ஸஸா வந்துச்சு அப்படின்னா லைட்டா இப்படி ஷேப் கொடுத்துட்டு இங்க இருந்து அப்படியே பெண்ட் கொடுத்து ஸ்ட்ரைட்டா வந்துருங்க. ஸோ அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தைக்கும் போது அந்த ப்ராப்ளம் வராது. ஸோ அந்த ஷேப் வந்து உங்களுக்கு கரெக்டா இருக்கும். கப் டாட்டும் உங்களுக்கு நேரா வரும். இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க.